everyone, welcome to spicetamil. நோம்புக்கும் சம்மருக்கும் பாலையே ஷர்பத் செஞ்சு குடிச்சிட்டு வந்தும் ஒரு நேரம் நமக்கு போர் அடிக்கும். பாலை யூஸ் பண்ணாமல் பாலை விட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ஷர்பத் செய்யலாம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளோ அவ்வளோக்கு அவ்வளோ சத்தானது, டேஸ்டியும் கூட. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு spicetamil. நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் உடைச்ச தண்ணி நல்லா இனிப்பாக சூப்பராக இருந்ததுன்னா அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். நோம்பு நேரங்களில் தேங்காய் தண்ணி நல்லா இருக்கான்னு நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ இதில் தேங்காய் பால் எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கும் பசும்பால் இல்லாத நேரத்தில் தேங்காய் பால் எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு தேவையான சத்து கிடச்சிரும். நான் இன்றைக்கி ஒரு மூடியில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இதை கொஞ்சம் நல்லா திக்கான தேங்காய் பாலே எடுத்துக்கலாம். நான் முதல் தேங்காய் பால், ரெண்டாவது தேங்காய் பால்னு 2 தடவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலில் நான் ஒரு வாழைப்பழம் பொடியை நறுக்கி சேர்க்குறேன். தேங்காய் பாலோட வாழைப்பழமும் மாம்பழமும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதோட 4-5 டேட்ஸும் பொடியை நறுக்கி சேர்க்குறேன். நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இதில் ஃப்ளேவருக்கு நான் நன்னாரி சிரப் சேர்க்குறேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்க்குறேன். இதில் இனிப்பு பத்தாது, ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இனிப்புக்காக நான் துருவின வெல்லம் சேர்க்குறேன். இது பாகு வெல்லம்ன்றதுனால நான் டைரெக்டாக சேர்க்குறேன். நார்மலாக இருக்கிற வெல்லத்தில் அழுக்கு இருக்கும், அதை நம்ம கரைச்சி ஃபில்டர் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதை விட பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் இருக்கிறவங்க இனிப்பே இல்லாமல் குடிச்சிங்கனாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால வெல்லம் கரையிற வரைக்கும் நான் கலந்து விடுறேன். இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்காதீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது 2 லேயராக மாறிடும், டேஸ்ட்டும் நமக்கு கம்மியாயிடும். தேவைப்பட்டால் 4 ஐஸ் க்யூப்ஸ் இதோட சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய் பால் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் spicetamilக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.